ஹாய் கைஸ், லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அட் த சேம் டைம் இன்றைக்கி நம்ம வெயிட் கெயின் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெயிட் கெயின் பண்ணுறது எப்படி, ஆக்சுவலாக அந்த வீடியோவில் என்னென்ன ஃபுட் எடுக்கலாம், பேசிக்காக வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ அதை தாண்டின சில விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வெயிட் கெயின் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஒரு 4 மந்த் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வச்சு நான் என்னென்ன பண்ணங்கிறத சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக கூட எடுத்துக்கலாம். 4 மந்த்துக்கு முன்னாடி என்னோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூராக இருக்கும். ஸ்லீப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் டயட் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டேன், பசிக்கிறப்ப தான் சாப்பிடுவேன். இதே மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஃபிசிக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு 4 to 5 மந்த்க்கு அப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கேன். என்னோட வீடியோ ரெஃபரன்ஸாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இதே இடத்துல நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன், அவள் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும் பாருங்கள். ஆனால் இப்போ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதுக்கு ரீசன் என்னென்னா, நான் டயட் ஃபாலோ பண்ண, ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். கேலரி சர்ப்ளஸில் இருந்தால் வெயிட் கெயின் ஆகும், டெபிசிட்டில் இருந்தால் வெயிட் லாஸ் ஆகும். இதான் எல்லா இன்ஃப்ளூயன்சரும் சொல்கிறது. நானும் என்னோட வீடியோவில் நிறைய இதான் சொல்லியிருப்பேன். இது பேஸ் கான்செப்ட். என்னோட டயட் பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக வச்சுப்பேன். என்னோட வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கேலரி ஷேக் இருக்கும். மற்றபடி மார்னிங் இட்லி சப்பாத்தி தோசை இருக்கும், மதியம் ரைஸ் இருக்கும், அது கூட சிக்கன் இருக்கும். அண்ட் நைட் அகைன் மார்னிங் என்ன சாப்பிட்றனோ அதே மாதிரி தான் ரொட்டீன் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வரணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் செட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்ல, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோ இந்த வீடியோவும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கான நாலேஜும் கெயின் பண்ணிப்பீங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். முன்னாடி ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நான் போய் புஷ் பண்ணுறேன்னா பெரிய அளவில் புஷ் பண்ண மாட்டேன். என்னோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எண்டூரன்ஸாக தான் இருந்துச்சு. அதிக ரெப்ஸ் போடுவேன், வெயிட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன், போட்ட வெயிட்டே போட்டுட்டு இருப்பேன். ஆனால் இப்போது நான் ப்ராப்பராக டயட் இருக்கிறதுனால என்னால் ப்ராக்ரெஷனும் பண்ண முடிஞ்சது என்னோட ட்ரைனிங்கில். இப்படி பண்ணும்போது என்னோட மசில் முன்னே இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அட் த சேம் டைம் என்னால் ஸ்ட்ரென்த்தும் பில்ட் பண்ண முடிஞ்சுது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட ட்ரைனிங்கில் ப்ராக்ரெஷனை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக 3 வாரத்துக்கு ஒரு முறை ப்ராக்ரெஷன் பண்ணணும்னு டயட் ஃபாலோ பண்ணாமல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் லாங் டேர்மில் அது பண்ணவே முடியாது. 1 வாரம் 2 வாரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு செஷனில் உங்களால் ஒரு லிமிட்டுக்கு மேலே வெயிட்டை புஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ இங்கே டயட்டும் முக்கியம், ஒர்க் அவுட்டில் ப்ராக்ரெஷன் பண்ணணும்னா இது இருந்தால் தான் இது நடக்கும். ஸோ இப்போ சொல்லுங்கள், வெயிட் கெயின் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமாங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா வெயிட் கெயின் ரொம்ப ஈஸி. ஸோ வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வெயிட் கெயின் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.